அண்ணி, என்ன இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க? அது பிரெக்னெண்டா இருந்துட்டு இதெல்லாம் நீங்க செய்யணுமா? நாங்க செய்ய மாட்டோமா? பரவாயில்ல வெண்ணிலா, சின்ன வேலை தானே நான் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க குட்டி பவித்ராவ எங்களுக்கு நல்லபடியா பெத்து கொடுங்க, அது போதும். அது வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏன் எதுக்காக தண்டபாணியும் அவங்க ஆட்களும் உங்களை துரத்துனாங்க? என்ன நடந்துச்சு? அதான் எங்களுக்கும் தெரியல. நானும் அருவியும் ஷாப்பிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு லாரி எங்களை இடிக்கிற மாதிரி வந்துச்சு. எங்களுக்கு என்னன்னே புரியல. ரொம்ப பயந்துட்டோம். லாரி எங்க பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா எங்களை அடிச்சு தூக்கிருப்பான். நல்ல வேலை, சரியான நேரத்துல அண்ணாமலை சித்தி வந்து எங்களை காப்பாத்திட்டாங்க. கவலைப்படாதீங்க அண்ணி. அண்ணாமலை அத்தை இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. தேவையில்லாம நீங்களும் பயந்து குட்டி பவித்ராவையும் பயப்பட வச்சிட்டீங்க. ஆமா, குழந்தை அசைதா? நீயே பாரு. அசைதா நீ? ஏய், பாத்தையாடி, நான் சொன்னேன்ல அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. இவங்க அதை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. ஐயோ சரி விடுக்கா. இந்த நேரத்துல அவங்க டென்ஷன் ஆக கூடாது. இது நமக்குள்ளே இருக்கட்டும். அத்தைக்கெல்லாம் தெரிய வேண்டாம். வா. என்னைய வசீண்டி பாக்குற, இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன கோவம் வருதா? என் விஷயத்துல தலையிடும் போது எனக்கும் அப்படிதானே கோவம் வரும். என்ன சிஐடியா நீ? உண்மையை கண்டுபிடிச்சு ஆளை கூட்டிட்டு வரியா? இப்ப என்னாச்சு? என் பொண்டாட்டி மூஞ்சில கரிய பூசி அனுப்பிட்டாளா? இதுக்குதான் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாதுங்கிறது. ஒழுங்கா அண்ணாமலை வீட்டுக்கு வந்தம்மா, பிடிச்சத சாப்பிட்டம்மா, நல்லா என்ஜாய் பண்ணமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம என் வழியில வந்த. என்ன மிரட்டுறியா? நீ மிரட்டுறதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ அண்ணிய என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். எங்க இது அத்தைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னா அண்ணி மறைச்சிட்டாங்க. அதுக்காக நீ பண்ண தப்பு இல்லைன்னு ஆயிடுமா என்ன? நீ இந்த வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்க. அதனாலதான் அண்ணிய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அதை எல்லாருக்கும் தெரியவும் படுத்துறேன். போ, உன்னால முடிஞ்சதை பண்ணு போ. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன். சீக்கிரமே நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஏய், நீ நீ எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்து மேக்கப் போட போற? ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதா? எனக்கு ஏன் டிஸ்டர்ப் ஆக போகுது? ஏதோ டைம் ஆச்சேன்னு கேட்டேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹாய் பௌர்ணமி நிலா. ஏங்க இங்க வந்து பாருங்களேன், நிலா எவ்வளவு அழகா இருக்குன்னு. வாங்க இங்க. ஏங்க எவ்வளவு நேரம் லேப்டாப்பே பாப்பீங்க? இங்க வாங்க. எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீயே போய் பாரு. அழகா அப்பப்ப ரசிக்கணுங்க, இல்லன்னா லைஃபே போர் அடிச்சிடும். வாங்க. வெண்ணிலா. வெண்ணிலா இல்ல, நிலா. வாங்க, இது வைங்க. ஏய் வாங்கன்னு சொல்றேன். எனக்கு வேலை இருக்கு. வாங்க. விடு. அங்க பாருங்களேன், நிலா எவ்வளவு அழகா இருக்குன்னு.
ஆமா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல பாரு. அது இல்லைங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள நினைச்சுக்கிட்டு அந்த நிலாவை பார்த்தா நிலாவுல அவங்க முகம் தெரியுமா? நீங்க வேணா பாருங்க. என்ன என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை கண்டாலே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து நிலாவை பாரு, நட்சத்திரத்தை பாருன்ற கடுப்பேத்திட்டு இருக்காத. ஏங்க, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள நினைச்சுக்கிட்டு அந்த நிலாவை பார்த்தா நிலாவுல அவங்க முகம் தெரியுமா? நீங்க வேணா பாருங்க. என்ன, நான் தெரிஞ்சனா? ஏய், நான் யாரையும் நினைச்சு பார்க்கலையே. சும்மா போய் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் நீங்க என்ன நினைச்சுதான் பாத்தீங்கன்னு. மனசுக்குள்ள இவ்ளோ ஆசைய வச்சுட்டு ஏன் மறைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஒழுங்கா போ. ஒத்துக்க மாட்டீங்களே. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? வானு, அப்படியெல்லாம் சொல்லாதடி. அம்மா ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டினுகிறேன். சீட்டு புடிச்சவானு எல்லார்கிட்டயும் காசு வாங்கி அதை செலவு பண்ணிட்டேன். காசு குத்தவங்க எல்லாரும் இப்போ உடனே காசு வேணும்னு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இல்லன்னா போலீஸ்ல புச்சு குத்துருவேன்னு சொல்றாங்க வானு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால நீ தான் எப்படியாச்சும் அம்மாவை காப்பாத்தணும். ப்ளீஸ் வானு. என்னம்மா விளையாடுறியா? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? ஒரு லட்சத்தை வாங்கிட்டு அப்படி என்ன செலவு பண்ண? நான் ஒன்னும் செலவு பண்ணலடி. ஒரு இடத்துல 1 லட்சம் ரூபாய் குத்தா அப்பால 2 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கறதா சொன்னாங்க. பாவி பசங்க அந்த ஃப்ராடுங்க பேச்ச கேட்டுக்கின்னு நானும் பணத்தை குத்து ஏமாந்துட்டேன். இங்க பாருமா, நான் இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கிறதுனால என்கிட்ட காசு இருக்கும்னு நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணாத. இங்க பிரச்சனையே வேற. நாங்களே 5க்கும் 10க்கும் அண்ணாமலையாத்துக்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். நீ கேக்குற இவ்ளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் சான்ஸே இல்ல. வானு வானு அப்படிலாம் சொல்லாத கண்ணு.